Good morning, good morning, good morning. Welcome to my channel Simply Ani. ஸோ இன்றைக்கி வந்து டே 3. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா அரவுண்டு 10 o'clock இருக்கும். இப்போ வந்து டிஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ போயிட்டு கொஞ்சம் ப்ரெஷ் எல்லாம் பண்ணிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். ஒரு ரவுண்ட் அடிக்கலான்னு கீழே வந்தால் மாமா வந்து இந்த நண்டு வாங்கிட்டு இருந்தாங்க. எங்கள் ஊரில் வந்து இந்த உயிரோட நண்டு வாங்குறது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஃபேமஸ் அப்படி சொல்லலாம். ஏன்னா கடல்லேருந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். ஸோ அதனால் நமக்கு இந்த ஊருக்கு வந்தாலே இந்த உயிரோட நண்டு சாப்பிட்றது வந்து ரொம்ப பிடிக்கும். உயிரோடனா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட முடியாது, பட் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் நண்டு. ஸோ அதை நம்ம க்ளீன் பண்ணி சாப்பிட்லாம். அது ஒரு பயங்கர டேஸ்ட் இருக்கும். இங்கே மீன், நண்டு இதெல்லாம் வந்து கடல் பக்கத்துலேயே இருக்கிறதுனால நமக்கு வந்து சீ ஃபுட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதனால் அந்த டேஸ்ட்டே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு மாடியிலையும் கொடுத்துட்ருக்காங்க. பாட்டிக்கும் கீழே மாமா வீட்டுக்கு 2 பேருக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க இன்னும் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணல. மாடியில் கூப்பிட்ருக்காங்க, க்ளீன் பண்ண போகிறோம் வந்து பாருன்னு. மேலே வந்து பார்த்தா ஒரு நண்டு தனியாக ஓடிக்கிட்டு இருக்காப்புல. அவரை பிடிச்சி ஒரு வழியாக உள்ளே போட்டாச்சு. மிரு வந்து இதை பார்த்து செம்ம பயம். அவளுக்கு வந்து நண்டு வந்து நம்ம ஊரில் வந்து செத்து போய் பார்த்துட்டு இப்போ உயிரோடு ஓடுறத பார்த்தோன்னே மேடம் அலறி அடிச்சிட்டாங்க. செம்மையாக பயந்துட்டா. ஏன்னா அம்மாவுக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. நான் மிரு மாதிரி இருக்குது, மிருவோட கொஞ்சம் பெரிய வயசு. அப்போ இருக்கும்போது இந்த மாதிரி நண்டு க்ளீன் பண்ணுறப்போ அப்போ எல்லாம் வயசு இல்லையா அம்மாவுக்கு, சாகசம்தான். அப்போ என்ன பண்ணாங்க, கொடுகு வந்து அந்த கயிறு இருக்குல்ல, அந்த கயிறை பிரிக்காமல் அப்படியே நம்ம உடைக்கணும். ஸோ தட் அப்போ வந்து உங்களுக்கு நண்டு வந்து கடிக்காது நம்மளை. அந்த கயிறு இருக்கிறதுனால அந்த கொடுகும் நம்ம ஈஸியாக உடைச்சிடலாம். ஸோ கொடுகு உடைச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணுறது ஈஸி. ஏன்னா அதுதான் நம்மளை வந்து ஹர்ட் பண்ணோம். ஆனால் அம்மா என்ன பண்ணாங்க, அந்த அப்போல்லாம் ரப்பர் பேண்ட் போடுவாங்க, கயிறு கிடையாது. இந்த ரப்பர் பேண்ட் வந்து பிஞ்சு வந்துருச்சு. இவங்க பாட்டு அசால்ட்டாக உடைக்கிறேன்ற பேரில் உடச்சி நண்டு வந்து அப்படியே அவங்களோட மிடில் ஃபிங்கர் அப்படியே பிடிச்சி இழுத்துருச்சு. ஒரு பார்ட் ஆஃப் ஃப்ளஷ் அப்படியே வெளியே வந்துருச்சு அவங்களுக்கு. அந்த அளவுக்கு வந்து கடிச்சு விட்டுருச்சு. ஸோ அது வந்து பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். அம்மா பிளட்டு நிற்கவே இல்லை. தையல் போடணுமான்ற அளவுக்கு இருந்துச்சு. தையல் போட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரில. அந்த அளவுக்கு செம்மையாக வந்து கடிச்சு வச்சிருச்சு. அன்னிலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் அம்மாவுக்கு வந்து இனிமேல் நம்ம நண்டெல்லாம் உயிரோட க்ளீன் பண்ணுற வேலை பக்கமே போகக்கூடாதுப்பா அப்படின்னு தான் இருந்தாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி இதுக்கப்புறம் நாங்கள் நிறைய டைம் சாப்பிட்ருக்கோம், பட் அம்மா பெருசாக க்ளீன் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து அதுதான் எனக்கு ஞாபகம் வந்து இந்த நண்டு ஓடும் போது எங்கள் அம்மா அதை அடிக்கும் போது. ஸோ இப்படி தான் வந்து எனக்கு இந்த நண்டோட மெமரிஸ் இருந்திருக்கு. ஸோ இப்போ ரேவந்தும் இன்றைக்கி ஈவினிங் ஊருக்கு வரதா சொல்லியிருக்காங்க. அதனால் நண்டு ஸ்பெஷல் தான். அதுக்கப்புறம் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மேடம்க்கு பர்த்டே, அதாவது பில்லேட்டட் பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணுறேன்னு இந்த பசங்கள்லாம் வாண்டு பண்ணிகிட்டு இருந்ததுங்க. ஸோ அவள் பர்த்டே அன்றைக்கி தான் நாங்கள் ஊருக்கு வந்தோம். வந்து 2 நாள் கழித்து இந்த மாதிரி மண்ணில் கேக் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நாங்கள் அப்போவே பண்ணிட்டோம் எங்கள் ஊரில். இப்போ தான் இங்கே மாமா பெரிய வீடு அது இதுன்னு ஆயிடுச்சு. அப்போல்லாம் வந்து சின்ன ஸ்பேஸ் தான் வீட்டுக்கு. ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாகவே மரம் தான் ஆக்குப்பைடாக இருக்கும். நிறைய மண் தான் இருக்கும் இங்கெல்லாம். இந்த இடத்துல நாங்கள் வந்து விளையாடாத விளையாட்டே இல்லை. அந்த அளவுக்கு மண்ணை தோண்டி புதைச்சி என்ன சொல்கிறது, அவ்வளோ மெமரிஸ் இருக்குது எனக்கு பாட்டி வீட்டில். அதுவும் ஸ்பெசிஃபிக்காக இப்போ இவங்க கேக் மாதிரி கட் பண்ணுறாங்களே இந்த ஸ்பெசிஃபிக்கான ஸ்பேஸில். ஆல்ரெடி இந்த மரம் ஒரு 20 years முன்னாடியே இருக்குது. ஐ மீன் எனக்கு தெரிஞ்சது ஒரு 40 வருஷம் மரம் தான் நினைக்கிறேன் இந்த மாமரம். எனக்கு தெரிஞ்சு 20 years. அதுக்கு முன்னாடி ஒரு 10 வருஷமாவோ 15 வருஷமாவோ இருக்குது அப்படின்னு அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் 40 அப்படி சொல்லலாம். அந்த மாதிரியான வயசு. இந்த மரம் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ பார்க்க குட்டியாக இருக்குது, கிளைலாம் உடஞ்சிருக்கு. இங்கே வந்து நாங்கள் ஊஞ்சல் கட்டிலாம் விளையாடுவோம். அந்தளவுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான மெமரிஸ் தான் எனக்கு இந்த இடம்லாம். ஸோ இவங்க அதே மாதிரி நாங்கள் விளையாடின மாதிரி இவங்களும் விளையாடுறத பார்க்கும்போது எனக்கு அந்த குட்டி குட்டி மெமரிஸ் தான் வந்து மைண்டில் கலெக்ட் ஆகுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன, லன்ச் தான். அதுவும் பாட்டி கையால் நண்டு சமையல்னால் வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். அவங்கள நான்வெஜ் செய்யறதுல அடிச்சுக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வச்சுட்டாங்க இன்றைக்கி. ரசம், நண்டு தொக்கு, அவ்வளோதான். ஏன்னா நண்டு வந்து சூடுன்றதுனால ரொம்ப ஹெவியாக போக வேண்டாம்னு சொல்லிட்டு நண்டு ரசம் தான். அண்ட் ஒரு எக்கு. சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக, டேஸ்ட்டு வேறு லெவல். அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நைட் டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க.
இன்றைக்கி வந்து நூடுல்ஸ் தான் பண்ண போகிறாங்க. அந்த ரெசிபி நான் அப்படியே குட்டி குட்டியாக எடுத்திருக்கேன். அதை அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். என்னம்மா பண்ணுற? நூடுல்ஸ் செய்கிறோமா? நூடுல்ஸ் இல்லைம்மா, அது நூடுல்ஸ் செய்கிறோமா? நீ என்ன சித்தி பண்ணுற? சரி, இப்போ ரெசிபி சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு சிக்கனை போட்டு எண்ணெய் எடுத்து இந்த டப்பா ஊற்றிட்டோம். நாங்கள் ஒரு 20 பேர் செய்கிறோம். அப்புறம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கணும் நல்லா. அதுக்கப்புறம் கொடை மிளகா, கேரட்டு, பீன்ஸு, கோஸ் போட்டு நல்லா வதக்கிட்டு எண்ணெய் மேலே வரும். அந்த எண்ணெய் வரும்பொழுது அப்புறம் இந்த மசாலா வெறும் மிளகா தூள், இந்த வெறும் மிளகா தூள், ஃப்ரைட் ரைஸ் மசாலா இருக்குது, அது போட போகிறோம். போடு போடு. எத்தனை போடுறேன்? 3 பாக்கெட்டு போடுறேன். போடு போடு. ஆமாம், என்ன பண்ணுறது? இப்போ இது எண்ணெயில் போட்டாலே பொரிக்கிறியா? பொரிச்சிட்டு இப்போ வந்து இந்த நூடுல்ஸை எடுத்துக்குவோமா? பொரிக்கட்டும். முட்டை அப்புறம் சிக்கனை முட்டை அப்புறம் போட்டு கலந்துக்கலாமா? இப்போ நூடுல்ஸ் இதில் போட போறியா? ஒரு பக்கம் கொட்டை, உன் பக்கம் ஒரு பக்கம் உன் தங்கச்சி கிண்ட. சித்தி சிம்பிளாக முட்டை கிளற வேலைக்கு போயிடுச்சு. நமக்கு அவ்வளோதான் தெரியும். இந்த ரிஸ்க் எடுக்கிற வேலை நம்ம போகக்கூடாது. கொஞ்சம் பெரிய கரண்டியாக இருந்தால் நல்லா இருக்கும். என்ன அடுப்பில் வைக்காமல் இங்கே வச்சு கிளறீங்க? எண்ணெய் ரொம்ப வேணாம் சொல்லுங்கள். ஆஃப் பண்ணாமல் வந்துட்டு சூட்டோடு வைக்கிறேன். சிக்கன் போடுறோமா? இப்படி ஒரு ஃப்ரைட் ரைஸை நான் பார்த்ததில்ல. அடுப்பில் கிளறாமல் தனியாக வந்து கிளறது. ஒரு வழியாக என்னென்னமோ பண்ணி நூடுல்ஸை ஓரளவுக்கு டேஸ்ட் கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, நாட் பேட், நல்லா தான் இருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் தனித்தனியாக செஞ்சுருந்தா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். அது மட்டும்தான் மிஸ்ஸிங். ஸோ மொத்தமாக பண்ணதை தாண்டி அதுக்கப்புறம் ரேவந்தும் ஊர்லேருந்து வந்தாச்சு. ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்டு விளையாட போயிட்டோம். நான் ரேவந்த், எப்போ வந்தீங்க? 8 மணிக்கு வந்து பொறுப்பு இல்லாமல் விளையாடின்னு இருக்கீங்களே. எப்பவுமே ஊருக்கு வந்தால் பசங்களாக மிங்கிள் ஆகிடுவோம் நானும் ரேவந்தும். அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து இந்த ஃபைண்ட் தி நம்பர்ஸ், அப்புறம் ஃபைண்ட் தி பர்சன்ஸ், அந்த மாதிரி கேம்ஸ்லாம் விளையாடிட்டு இருந்தோம். அதுக்கான அந்த சீரியஸ் டிஸ்கஷன் தான் இங்கே ஓடிட்டு இருந்தது. அவங்க சொல்கிறத நாங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கேம். அதாவது மைண்டில் ஒன்று வச்சுப்போம், அது வந்து என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க கொடுக்குற க்ளூஸ் வச்சு கண்டுபிடிக்கிற மாதிரியான கேம்ஸ் தான் அது. ஸோ அதுதான் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ அவ்வளோதான், டே 3 முடிஞ்சிருச்சு. இதோட நான் கிளம்புறேன். இந்த vlog உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ டே 4ஓட நெக்ஸ்ட் vlog பார்க்குறேன். Until then, bye.